ஜூலை மாதம் 21ஆம் தேதி இந்த திங்கட்கிழமை இந்த காலையில அன்பானவர்களே எப்படி இருக்கீங்க? நீங்க ரொம்ப ரொம்ப நல்லா இருப்பீங்க. ஆண்டவருடைய பேரன்பும் ஆசீர்வாதமும் உங்களோடு கூடவே இருப்பதாக. இந்த திங்கட்கிழமை ஒரு புதிய நாள், இந்த காலை, இந்த துவக்கம், உங்கள் கடமைகள் பணிகள் செய்ய துவக்கி இருப்பீர்கள். சில சோர்வுகள் உங்களை தாக்கி இருக்கலாம். சில கசப்பான அனுபவங்களை கண்டு இந்த காலையிலும் கூட நீங்க உடைக்கப்பட்டவர்களாக நீங்கள் இருக்கலாம். நொந்து போயிருக்கலாம், சோர்ந்து போயிருக்கலாம். உங்கள் கரத்தில் ஒரு 500 ரூபாய் நோட்டு இருக்குமே, ஆனால் அதை நீங்க எவ்வளவு வேணா கசக்கி 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 போட்டு பாருங்க. அது எவ்வளவுதான் கசக்கப்பட்டாலும் அதனுடைய வேல்யூ, மதிப்பு குறையவே குறையாது. ஒரு 500 ரூபாய் மாத்திரமல்ல, அது 100 ரூபாவா கூட இருக்கட்டும், ஒரு 50 ரூபாவா இருக்கட்டும், 10 ரூபாவா கூட இருக்கட்டும், அது எவ்வளவு கசக்கப்பட்டாலும் அதனுடைய மதிப்பு குறையாது. நீங்களும் உங்க வாழ்க்கையில ரொம்ப நசுக்கப்பட்டிருக்கீங்களா? பிடியப்பட்டிருக்கீங்களா? நொறுக்கப்பட்டிருக்கீங்களா? உங்க மதிப்பு குறையாதுங்க. உங்க ஆற்றல் குறையாதுங்க. உங்க பலன் குறையாது. நீங்கள் சோதிக்கப்படலாம். முடிவென்று ஒன்று இருக்கிறது, பொன்னாக விளங்குவீர்கள். சோதிக்கப்படுகிற நீங்கள் சாதனையாளர்களாக மாறுவீர்கள். இன்னைக்கு நீங்க ரொம்ப ரொம்ப நல்லா இருப்பீங்க. ஆண்டவருடைய பேரன்பின் ஆசீர்வாதம் உங்களோடு கூடவே இருக்கும். ஜப்பான் தேசத்துல கின்சுகி என்று சொல்லப்படக்கூடிய ஒரு பழமையான ஒரு கலை நயமிக்க ஒரு காரியம் அங்கு இருக்கிறது. அது என்ன தெரியுங்களா? ஒரு 50 ரூபாய் மதிப்பில் உள்ள ஒரு கோப்பை, ஒரு கப்பு, அதை வாங்குவாங்க. அதுக்குள்ள துணியை அடைத்து மெல்ல தட்டுவார்களாம். தட்டினா அந்த கோப்பை, கப்பு கிராக் விடும், உடைஞ்சு போகும். இப்போ அது உடைஞ்ச உடனே அவங்க என்ன பண்ணுவாங்களாம், பேஸ்ட் போட்டு எத்தனை பாகங்களாக அது உடைந்ததோ அந்த உடைப்புகளின் இடையிலே பேஸ்ட் போட்டு ஒட்டி, ஒட்டப்பட்ட பிறகு அந்த கோடுகள் தெரியும் அல்லவா, அதிலே தங்க முலாம் பூசுவார்களாம், வெள்ளி முலாம் பூசுவார்களாம், பொன் தகடுகளை அதிலே வைத்து அழகுபடுத்துவார்களாம். அப்படி அழகுபடுத்தி அலங்காரப்படுத்தின உடனே அது பார்ப்பதற்கு மிக அழகாக இருக்குமா. இப்போ அந்த கப்பை அவங்க வாங்கினது 50 ரூபாய். ஆனா அதை அழகுபடுத்தினதுக்கு அப்புறமா அந்த கப்பு உடைக்கப்பட்ட பிறகு, உடைக்கப்பட்டு அதற்குள் சில அழகான காரியங்கள் செய்த பிறகு அதனுடைய மதிப்பு கூடுமா? 5000 10,000 என்ற விலைக்கு அது விலை போகுமா? யோசித்து பாருங்க. ஒரு மனுஷனுடைய கையில் இருக்கக்கூடிய ஒரு கோப்பை அது உடைக்கப்பட்டால் கூட அது குப்பை தொட்டிக்கு போறது இல்ல. அது மதிப்பான ஒரு பொருளா மாறுது, அழகான ஒரு பொருளா மாறுது, அலங்காரமான பொருளா மாறுது, விலை உயர்ந்த ஒரு பொருளா மாறுது. நான் சொல்லட்டுமா, நீங்கள் எவ்வளவு உடைக்கப்பட்டாலும் உங்க ஆண்டவருடைய கையில நீங்க இருக்கீங்க. மறந்துடாதீங்க. சோதிக்கப்படுறீங்களா? உடைக்கப்படுறீங்களா? துன்புறுத்தப்படுறீங்களா? பணி செய்யக்கூடிய இடத்தில் உடன் பணியாற்றக்கூடியவர்களால் சோதிக்கப்படுறீங்களா? துன்புறுத்தப்படுறீங்களா? காயப்படுத்தப்படுறீங்களா? என்ன உடைச்சிட்டாங்க, என்ன பாதிச்சிட்டாங்க, என்ன அடிச்சிட்டாங்கன்னு சொல்லி கதறி கொண்டிருக்கிறீர்களா? பயப்படாதீர்கள். நீங்கள் பாதிக்கப்பட்டதெல்லாம் கர்த்தருடைய கருத்துக்குள் இருந்துதான் நீங்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறீர்கள். ஆகவேதான் எரேமியாவின் தீர்க்கதரிசி இவனமாக சொல்லுகிறார். எரேமியாவின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம், குயவன் வணைந்து கொண்டிருந்த மண்பாண்டம் அவன் கையிலே கெட்டு போயிற்று. அப்பொழுது அதை திருத்தமாய் செய்யும்படிக்கு தன் பார்வைக்கு சரியாய் கண்டபடி குயவன் அதை திரும்ப வேறே பாண்டமாக வணைந்தான். நீங்கள் குயவனாம், கர்த்தாதி கர்த்தருடைய கரத்தில் இருக்கக்கூடிய பாண்டம். விழுந்து போயிட்டீங்களா? மன அழுத்தத்துக்குள்ள போயிட்டீங்களா? பயந்து போயிட்டீங்களா? சில மனிதர்கள் பேசிய வார்த்தைகளால் சுக்குநூறா நொறுங்கி போயிட்டீங்களா? மருத்துவ அறிக்கைகள் சொன்னதான சில பாதகமான அறிக்கைகளால் தூக்கமில்லாத இரவுகளை சந்தித்துக் கொண்டிருக்கிறீர்களா? உங்களுடைய வாழ்வில் வந்த கடன் தொல்லைகள், சில லோன் எடுத்து வட்டி கட்ட முடியாம அது அதிகரித்து
பல பண நெருக்கடிக்குள்ளுக்குள் சென்று விட்டீர்களா? நீங்கள் எத்தனை பாதகமான பாதிப்புக்குள்ளாக சிக்கப்பட்டிருந்தாலும் பயப்படாதீர்கள். உங்கள் குயவனாம் மீட்பராம் மேய்ப்பனாம் ஆண்டவருடைய கரத்தில் அழகாய் நீங்கள் இருக்கிறீர்கள். அவருடைய கைக்குள்ள இருக்கும் போதுதான் நீங்க காயப்பட்டிருக்கீங்க. அவர் கைக்குள்ள இருக்கும் பொழுதுதான் நீங்க பாதிக்கப்பட்டிருக்கீங்க. அவர் கைக்குள்ள இருக்கும் பொழுதுதான் இந்த மீட்பின் அனுபவத்தோடு தான் தாக்கப்பட்டிருக்கிறீர்கள். பயப்படாதீர்கள். குயவன் என்ன செய்தாராம்? திருத்தமாய் சரியாய் திரும்ப வேறொரு அற்புதமான பாண்டமாக வடிவமைத்து விட்டாராம். இந்த நாள் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அழகாய் வடிவமைக்கப்படுவீர்கள். நம்புங்கள் என் ஆண்டவருடைய பிள்ளைகளே, விசுவாசிங்கள் கர்த்தருடைய பிள்ளைகளே. நீங்கள் நல்லா இருப்பீங்க. நீங்கள் மதிப்புக்குரியவர்கள், நீங்கள் கனம் பெற்றவர்கள். ஆண்டவருடைய பார்வையில் நீங்கள் விசேஷமானவர்கள். ஆண்டவர் அழகா உங்களை செதுக்குவார். 1000 கைகள் உங்களை நொறுக்கினாலும் ஆண்டவருடைய கரங்கள் அழகாய் உங்களை செதுக்கும். 1000 பேருடைய பேச்சுக்கள் உங்களை உடைத்தாலும் ஆண்டவருடைய வல்லமையான வாக்குத்தத்த வார்த்தைகள் உங்களை உருவாக்கும். 1000 பேருடைய தீய செயல்கள் உங்களை சுக்குநூறாக பாதித்தாலும் ஆண்டவருடைய வளமான செய்கைகள் செயல்கள் உங்களை பக்குவமாய் வேறொரு அழகான பாண்டவமாய் உங்களை உருவாக்கும். நம்புங்க, நீங்க ரொம்ப ரொம்ப நல்லா இருப்பீங்க. உங்களுக்காக நான் விசேஷமா ஜெபம் பண்ண போறேன். இன்றைக்கு உங்கள் உடைப்புகளில், உங்கள் வெடிப்புகளில், உடைக்கப்பட்ட மனப்பக்குவ நிலைகளில் கர்த்தருடைய ஆவியானவர் ஊழியம் செய்ய போகிறார். ஆண்டவர் உங்களை கட்டப் போகிறார். இருதயம் நொறுங்குண்ட உங்கள் காயங்களை ஆண்டவர் ஆற்றப் போகிறார். கண்களை மூடி நம்ம ஜெபம் பண்ணலாமா? பரலோக பிதாவே, இந்த ஜூலை மாதம் 21ஆம் தேதி இந்த திங்கட்கிழமை இந்த காலையில பல காயங்களோடு, தவிப்புகளோடு, பாதிப்புகளோடு, பல வகையான சோர்வுகளோடு, பலவீனங்களோடு, வாழ்க்கையின் மேல் நாட்டமே இல்லாமல் விரக்தியோடு, வாழ்வில் வந்ததான பல வகையான சவால்களால் சோதிக்கப்பட்டு, துன்புறுத்தப்பட்டு, வாதிக்கப்பட்டு வேதனையோடு இருக்கக்கூடிய பிள்ளைகளை கண்ணோக்கி பார்ப்பீராக. காயப்பட்டு கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை கண்ணோக்கி பார்ப்பீராக. உம்முடைய தழும்புள்ள கரங்கள் ஒவ்வொரு பிள்ளைகளை தொடட்டும் ஆண்டவரே. ஐயோ, நான் உடைக்கப்பட்டேனே, துன்புறுத்தப்பட்டிருக்கிறேனே என்று சொல்லி சோர்ந்து போயிருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு ஒரு நம்பிக்கையை தாரும். உம்முடைய பிள்ளைகள் மேய்ப்பனாம் குயவனாம் உமது கரத்தில் இருக்கிறார்கள். அவர்கள் உடைக்கப்பட்டாலும், துன்புறுத்தப்பட்டாலும், நொறுக்கப்பட்டாலும் நீர் மீண்டும் உடைய பிள்ளைகளை அழகாய் உருவாக்குவீர், வடிவமைப்பீர், செதுக்குவீர், சீர்படுத்துவீர் என்ற தரமான சிந்தையை நீர் உடைய பிள்ளைகளுக்கு தருவீராக. இந்த நாளில் ஒரு அற்புதத்தை செய்வீராக. இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற, இந்த ஜெபத்தில் இணைக்கப்பட்ட ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே இந்த நாள், இந்த ஜூலை மாதம் 21ஆம் தேதி திங்கட்கிழமை ஒரு அற்புதத்தை செய்வீராக. ஆச்சரியத்தை நிகழ பண்ணுவீராக. ஒவ்வொரு பிள்ளைகளுடைய காயங்களை ஆற்றுவீராக. கண்ணீரை துடைப்பீராக. உடைய கரங்களும் உடைய பிள்ளைகளை பலப்படுத்துவதாக. இன்றைய நாளிலே பிறந்த நாட்கள், திருமண ஆண்டுகள் காண்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளை தேவனாகிய கர்த்தர் விசேஷமாக ஆசீர்வதிப்பீராக. இன்றைக்கு நீருமுடைய பிள்ளைகளுக்கு தந்திருக்கக்கூடிய இந்த ஆண்டுகளை நன்மைகளால் முடிசூட்டுவீராக. வளமுள்ள நாட்களை, மேன்மையான காலங்களை தந்து மேன்மைப்படுத்துவீராக. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் ஆசீர்வதிக்கப்பட்ட நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். நீங்க இன்னைக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருப்பீங்க.